அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு திராவிட பண்ணியை பத்தி பார்க்க போறோம். காணொலியை பாருங்க. நடக்குது முதல்ல என்னன்னாக்கா நம்ம கான்சாங்கி இப்போ மெட்ராஸ் போயிருந்த சமயம் பார்த்து அந்த மதுரை சுற்றுலா கல்லர்கள் இருக்காங்க, கலர் சாதி சேர்ந்தவங்க அவங்க டக்குனு மதுரை கோயிலுக்குள்ள வந்து உள்ள கொள்ளையடிச்சிட்டாங்க அந்த ஆண்ட பரம்பரைகள். இது இப்போ செய்தி வந்து கான்சாங்கி போய் போன் பண்ணி தயவா அந்த மாதிரி நீங்க எல்லாம் பார்த்து உள்ள வந்து கொள்ளையடிச்சாங்க, நீங்க டக்குனு அடுத்த போயிட்டு பிடிச்சி கிளம்பி வந்துருங்க, நிலம மோசமா போயிட்டு இருக்கோம்னு சொன்னோடனே காண்டான கான்சாங்கி போய் டக்குனு பறந்து வரலாம் அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து நேரா நத்தம் போறாப்ல மதுரை பக்கத்துல உள்ள நத்தத்துக்கு. அங்க கூடியிருக்கிற அங்க கலர் சாதி சேர்ந்தவங்க 2000 பேர் அங்கேயே ஒரே நாள் வெட்டி வீழ்த்தாப்ல 2000 பேர் அந்த கலர் சாதி சேர்ந்தவங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அதனால ஆண்ட பரம்பரை எங்களுக்கு வந்து வீரம் வந்து கொட்டி கிடக்கு சொன்னாங்க. 2000 பேரை வெட்டி போடும்போது 2000 பேர் கேட்க பண்ணலையா? இவர் என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கல்ல, இப்ப வந்து யூசுப் கான் வந்து சென்னைக்கு போன சமயம் பார்த்து கலருக்கு போய் கோவிலுக்குள்ள நிறைய கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் அப்படியே அங்க இருந்து வந்த சூழல் கலர்களை பூரா அப்படியே வெட்டி கொண்டுட்டாரு அப்படின்ட்டு. என்ன அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அதை விட்டுட்டாப்ல. என்னன்னா 1755ஆம் ஆண்டு மதுரையை நோக்கி அலெக்சாண்டர் ஹெரான் அவரோட தலைமையில யூசுப் கான் எல்லாம் சேர்ந்து இங்க டயனான்றவை பிடிக்க வராங்க. அவங்க வந்து இங்க திருக்கோவிலூர், இன்னைக்கு அது பேரு திருமோரூர், அந்த கோவில்ல போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அங்க வந்த இந்த யூசுப் கான் மற்றும் அலெக்சாண்டர் ஹெரான் அவங்கள அங்கேயும் இல்லாதனால விரக்தி அடைந்து அந்த கோயில தீயிட்டு கொளுத்துறாங்க, சிலைகளை சேதம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கடவுள் வரக்கூடிய அந்த பொன்மேனி சிலையை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. சரி, நம்ம சிலையை எடுத்து போனாங்க, ஏதாச்சும் ஒரு வழி வேண்டாம் அப்படின்னு காத்திருக்க இவர்கள் இந்த அலெக்சாண்டர் ஹெரானும் யூசுப் கான் எல்லாம் வந்து அங்க பாளையக்காரர்கள் நம்ம புலித்தேவர் எல்லாத்தையும் போய் சண்டை போட்டுட்டு இந்த நம்ம சொல்ற இந்த தாக்குதல் நடந்த வந்து சிலையை கடத்தி எடுத்து போனாங்க பாருங்க. அந்த நிகழ்வு நடந்த வந்து 1755 இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த மாசத்துல நடந்திருக்கு. திரும்ப வந்து மே மாசம் 5ஆம் மாசம் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாங்க. அதை வேவு பார்த்த நம்ம கல்லர்கள் வந்து ஒரு 40,000 பேர், தன்னார்சு நாட்டு கல்லர்கள், மேலூர் கல்லர்கள் ஒரு 40,000 பேர் சேர்ந்து வந்த 1000 பேத்துல 970 பேர் காலி, 30 பேர் மட்டும் தப்பிச்சு போறாங்க. ஆத்தா அப்பா சாமி ஆளோட்டா போன்னு சொல்லி தப்பிச்சு போறாங்க. கல்லர்கள் வந்து அந்த திருமணி பெருமாள் சிலையை வந்து மீட்கிறாங்க. அதுல தப்பிச்சு போனதுல ஒருத்தன் யாரு தெரியுமா? இந்த யூசுப் கான். அந்த வன்ம மனசுக்குள்ள இருப்பா இருக்காதா, நம்மளை வந்து பரமா பயத்தை காட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி. அதுக்கப்புறம் தான் 1759 திரும்ப மதுரை கவர்னர் நியமிக்கப்படுறாரா. அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் கல்லர்களை வந்து பழி வாங்கினாரு. இருந்தாலும் கல்லர்கள் அடக்க முடிஞ்சா? கல்லர்கள் நீங்க நம்ம மதுரையோட வரலாற்றை எடுத்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு ரோல் கல்லருடைய பங்களிப்பு இருக்கும். அதுல வந்து இவர் சொல்றாரு பாருங்க, யூசுப் கான் வந்து சென்னைக்கு போயிட்டாரு. அந்த சமயத்துல போய் கல்லர்கள் போய் கோவில் இருக்கு நகரே, கோவிலே எங்களோடதுரா. யூசுப் கான் யாரு? அவர் வந்து கொஞ்ச நாள் இவருக்கு பிரெஞ்சுக்காரங்க வேலை பார்த்தாரு, கொஞ்ச நாள் ஆங்கிலருக்கு வேலை பார்த்தாரு, கொஞ்ச நாள் நவாப்புக்கு வேலை பார்த்தாரு. கடைசியில தானே கடைசியில 1761 அப்புறம் தானேப்பா அவருக்கு வந்து பாரத தாயின் மீது இந்த சுதந்திர போராட்ட மீது வந்து அந்த நவாப்பு மற்றும் ஆங்கிலோடைய சதி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானேப்பா திரும்பினாரு. அது வரைக்கும் அவர் யாருக்கு ஏதாவது செலவிட்டாரு? அப்ப வந்து நாங்க எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்த கோவில் அங்க மதுரை பூரா காவல் வச்சிருந்த யாரு? கல்லர்கள் தானே. அதனால நீங்க அவன் அங்க போன சமயம் பார்த்து எங்க மீட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எப்படி இந்த இப்ப சமகாலத்துல காலத்துல எப்படி இந்த போராடுறவனை பூரா வந்து சாதி வெறியன் இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து ஆகாதவங்க அப்படின்ற மாதிரி. அந்த காலத்துல வெள்ளக்காரனுக்கு எதிராக போராடுறதுனால அவன் ஏதோ தவறா எழுதிச்சு போயிட்டியா. அந்த வரலாறு படிச்சுக்கிட்டு இந்த நாய் இப்படி பேசுது. என்னத்த சொல்றது, நம்முடைய உரிமை பொருளை வெள்ளக்காரத்துக்கு மீட்டு இருக்கான். ஆக்சுவலா அப்படிதான் சொல்லணும். இவன் உடனே அங்க போன சரி பார்த்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அதாவது திராவிட புத்திக்கு கொள்ளையடிக்கிறதானே மைண்ட்ல வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருடைய உடைமையா இருந்துச்சு அதை பத்தி பேச மாட்டாங்க. சரி, அது எந்த ஆண்டு கொள்ளையடிச்சாரு, எந்த கோவில்ல கொள்ளையடிச்சாரு, எதுவுமே இவன் பேசல பாருங்க. ஏன்னா அதெல்லாம் எதுக்குன்னா இவங்களுக்கு வந்து இவங்க படிக்கிறது பூரா வான்கோழி, வெள்ளிக்கிழமை, வனவாசம், இல்ல முரசொலி, இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிற நீங்க வரலாற்று ரீதியா பேசணும். அவனுக்கு என்ன தெரியும்? ஏதாச்சும் ஒண்ணு தமிழருக்கு மீது வன்மத்து மேல ஆமாடா நாங்க கல்லர்கள் ஆண்ட பரம்பரை இன்னைக்கும் நாங்க சிற்றரசர் இருக்க எச்சரிக்கை ராஜராஜ சோழன் வாரிசுகள், சோழ மன்னர் வாரிசுகள். இன்னைக்கு தொண்டை மண்டல கடைசியில வந்து தொண்டை நாடு கடைசியிலானே சுதந்திரம் நம்ம இந்தியாவோட இணைஞ்சிச்சு. யார் மன்னர்? அந்த கலர்கள் தானே இருந்தாங்க. இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போலாமே. நீ வரலாற்று உனக்கு வந்து என்னமோ உனக்கு வன்மம் அந்த மக்கள் மீது. உடனே வந்து கலாணி பயலுக, வீரம் இல்லாத பயலுக, வீரத்தை பத்தி பேசுறாந்தா, கல்லர்களுடைய வரலாற்றை பேசுறாந்தா நத்தம் கணவாய் போர் 1755, சரிங்களா? சிலை இழந்த சிலை மீட்ட போர், சிலை மீட்பு போர். அதே மாதிரி 1772 தன்னரசு வெள்ளூர் நாட்டுல வந்து 5000 பேர் முதல் வரிகொடா போர் நடத்தி இறந்திருக்காங்க கல்லர்கள், தனசு கல்லர்கள். ஒக்கூர் போர் கல்லர்கள். இப்படி நிறைய கல்லர்கள். இங்க தஞ்சை கலர் எடுத்துக்கங்க, தொண்டைமான் கலர், எந்த கலர் எடுத்துக்கங்க, பிரேமல கலர், எந்த கலர் எடுத்துக்க. வரலாற்று சுவடுகள்ல எவ்வளவோ இருக்கு. நம்ம பெருங்காமலூர் கலவரம், அப்ப
நீ சொல்றீல நீங்களே இந்த நம்ம சமூகத்தை முக்குளத்தூர் சமூகத்தை விமர்சிக்கிறேன் பூரா அவன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த காலத்துல? நாங்க வந்து வெள்ளக்காரனை எடுத்து சண்டை ஓடுறதுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கு. பூலித்தேவன் இருக்காரு, வேலுநாச்சியார் இருக்காரு, மருது பாண்டியர்கள் இருக்காங்க, நன்னி அம்பலம் இருக்காரு, வாழுக்குவலி அம்பலம் இருக்கிறாரு. உங்களுக்கு யாரா நீ உங்களுக்கு தலைவனா யாரா வெள்ளக்காரனை எடுத்து சண்டை ஓடுறது இருக்கா? நீ பேசுறிய உனக்கெல்லாம் உன்னோட சமூகத்துல இருந்து யாரு இருந்தா? அவனே என்ன லேக்க யூசுப் கான் என்ன லேக்கான், கல்லர்கள் பிசாசு போன்றவர்கள் எழுதியிருக்கான். ஏன் அவனுக்கு வீரன் யாருன்னு தெரியுதுல, அதனால அவனே ஒரு வீரன், அதனாலதான் அவன் சொல்லியிருக்கான். அவனே ஒருத்தன் பிசாசுன்னு சொல்றான், அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருக்கணும். இந்த யூசுப் கான் வந்து திரும்ப வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்புறாரு பாருங்க. அப்ப அவருடைய படைகள்ல இருந்தது பாத்தீங்கன்னா கல்லர்கள். அதே யூசுப் கான் வந்து அதே நத்தம் கணவாய் பகுதியில வந்து கல்லர்களை பாதுகாப்புக்கு போறாரு, ஆங்கிலேய உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நீங்க அந்த பகுதியில வந்து ஆங்கிலேய எதிர்த்து மூர்க்கமா சண்டை ஓட்டிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியும், அங்க நில்லுங்க அப்படின்னு. இவங்க எந்த வரலாறு படிக்க மாட்டாங்க. ஆனா யூசுப் கான் முதல்ல ஆங்கிலேயருக்கு புரட்சிக்கார துணையா இருந்தாரு. ஆனா கடைசி ஆனா கல்லர்கள் கடைசி வரைக்கும் அதுக்கு யாரோட ஆட்சிக்கும் சரி, பிரிட்டிஷ் ஆட்சியும் சரி, முகலாயர் ஆட்சியும் சரி, விஜயநகர வாரிசு ஆட்சியும் சரி, எந்த ஆட்சிக்கும் கட்டுப்படாம தன்னாட்சியா அவர்கள் வந்து வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது பேசின வரலாறு யாரு? தண்டரசு நாட்டு கல்லர்கள், மேலூர் கல்லர்கள். எதுவுமே தெரியாம வந்துட்டு இப்படி போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் என்ன சொல்றேன், நம்ம கல்லர் சமுதாய மக்கள் தான் திருந்தணும், முக்குளத்தூர் சமுதாயம் தான் திருந்தணும். தொடர்ந்து நம்ம சமுதாயத்தை வந்து திருடர்கள், கல்லர்னா திருடர் அப்படின்னு சொல்லி நம்மளோட வரலாற்றை தவறா பேசுறது, குற்ற பரம்பரைன்னு சொல்லி குற்ற பரம்பரையில பறையர் இருக்காங்க, பல்லர் சமூகத்தை சேர்ந்து இன்னைக்கு நம்ம இருக்க சொல்லக்கூடிய காலாடி சமூகம் இருக்காங்க, வளையர் சமூகம் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு நம்மளை வந்து நீங்க குற்ற பரம்பரை அப்படின்றீங்க. கொஞ்சம் வரலாறு படிங்கடா சாமிலா, ஏன்டா அப்படி சத்து எடுக்கிறீங்க? கல்லன், கலவர், களம் கண்டவர், களத்துல இருந்து கலவர் வருது, கலவர் வந்து கல்வரா மாறுது. இதுதானே வரலாற்று சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆணிரை கவர்தல் எடுத்துக்கிட்டு, அதாவதுங்க சங்க காலத்துல ஒரு போர் முறை இருந்துச்சு. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, பாலமேல குடினாவே திருட்டு தொழில் செஞ்சவங்க அப்படின்ற மாதிரி இங்க கொண்டு வராங்க. அதாவது குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரைந்து பாலம் என்னும் படிமம் கொள்ளும். இதுதானே இந்த நிலம் வந்து பாலநிலம் வந்து அப்படியே ஸ்டாண்டா இருக்கிறதுல, குறிஞ்சியிலையும் முள்ளத்திலையும் மாற்றம் ஏற்பட்டா பாலநிலம் உருவாகுது. அப்ப அந்த மக்கள் இங்க வாழ்ந்த மக்கள் மறவர்களாகவும் கலர அறியப்படுறாங்க. ஆணிரை கவர்தனா அந்த காலத்துல ஒரு போர் நெறி இருந்துச்சு. இன்னைக்கு மாதிரிலாம் இல்ல. அந்த காலத்துல வந்து காலையில சூரிய உதயத்துக்கு பின்னாடிதான் போர் ஆரம்பிக்கணும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரிய உதயம் மறைஞ்சிருச்சுன்னா போரை நிப்பாட்டணும். வில் சண்டை போடுறவன் வில்லு சண்டையோட சண்டை போடணும், கத்தி சண்டை போடுறவன் கத்தி சண்டையோட சண்டை போடணும், குதிரை சண்டை போடுறவன் குதிரைக்காரனோட சண்டை போடணும், ஒருத்தனோட சண்டை போடணும், பின்னாடி குத்துறது இல்ல. இப்படி நிறைய விதிமுறைகள். அந்த மாதிரி அந்த காலத்துல ஆணிரை கவர்தல் என்பது எதிர்நாட்டின் மீது இடம் பார்த்து, பொருள் பார்த்து, நேரம் பார்த்து அவரோட ஆணிரைகளை ஏன்னா அந்த காலத்துல செல்வம் வந்து ஆணிரைகள், பொருளாதாரம் முதல்ல வந்து வீழ்ச்சியை செய்யறது. இன்னைக்கு சொல்றோம் நம்ம வேவு பாகத்தல் அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் அந்த காலத்துல இருந்துச்சு. நீ எதுவுமே படிக்கணுமா? ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல், வெச்சி போர் எதுவுமே படிக்கிறது இல்ல. அதை உடனே உடனே திருட்டு தொழில் பண்றாங்க, கவர்தல் திருட்டு வந்துட்டாங்க. ஏதோ ஒண்ணுடா. நீங்க அதுதாங்க நம்ம முதல்ல நம்ம வரலாற்றை பேசணும். கள்ளர் சமூக மக்கள் உங்களோட வரலாற்றை நம்மளோட வரலாற்றை நம்ம பேசணும், நம்மளோட வரலாற்றை நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு என்ன பாதி பேர் கல்லர்னா என்ன பொருள் அப்படின்னு தெரியல. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இவங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஊக்குவிக்கிறது யாருன்னா திராவிடம். நம்ம சமூகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க, ஏன் அவங்கலாம் வந்து திராவிடத்தை தலைவர்கிட்ட சொல்லி ஐயா இங்க பாருங்க எங்க சமூகத்தை இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரிலாம் எளிவா பேசுறாங்க, இந்த மாதிரி பேசணும், நாங்க நாளைக்கு எங்க ஊர் ஏரியாவுக்கு ஓட்டு கேட்டு போக முடியாது, நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாகும் சொல்லி இந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்த முக்குளத்தூர் தேவர் சமூகத்தை சேர்ந்த இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்க பேசுங்க, தலைமையிட்ட பேசுங்க. இவங்க வந்து தொடர்ந்து பாருங்க, இங்க தேவர் ஜெயந்திக்கு வருவாங்க, நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து மாலை செலுத்துவாங்க, மரியாதை செலுத்துவாங்க. ஆனா அவருடைய அல்ல கைகளை வச்சு, இந்த திராவிட தளர்த்தி அல்ல கைகளை வச்சு நம்ம தலைவர்களை இழிவுபடுத்துறது, இந்த மாதிரி கேவலமா பேசுறது, நம்ம சமுதாயத்தை பத்தி கேவலமா பேசுறது போன்ற வேலையை செய்வாங்க. நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து குரல் கொடுக்கணும். நீங்க இணையதளத்துல எழுதுங்க, பேசுங்க, நீங்க பேசக்கூடியது கவனிக்கப்படும். தொடர்ந்து நம்ம வந்து நம்மளோட சமூகத்துக்காண்டி களமாடுவோம். என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. என்னோட கீழே வந்து என்னோட Facebook, Instagram ஐடி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.